வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடியிருந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே நான் விக்கிரங்கள் பேரில் தேசத்தில் இராதபடிக்கு அளிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, சில வாரங்களாக ஒரு பூமியிலே ஒரு மனிதன் மரிக்கின்ற பொழுது அவனுடைய ஆவி எங்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம். நிறைய சொல்றாங்க, ஒரு மனுஷன் துர்மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னால் அவனுடைய ஆவி இந்த பூமியில தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் வேத வாக்கியத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரு மனுஷ ஆத்மா எப்படி மரித்தாலும் அது நேரம் எங்க போகும்? பாதாளத்துக்கு தான் போகும். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் பரவீசுக்கு போவாங்க, துன்மார்க்கரா இருந்தால் வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போவாங்க. அதை நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பொல்லாத ஆவியை பத்தி பார்த்தோம். இந்த உலகத்துல இன்னைக்கு பொல்லாத ஆவிகள் இருக்கா? பொல்லாத ஆவிகள் என்ன செய்யும் பாருங்க, அவங்களையும் கலங்க பண்ணும், மற்றவர்கள் என்ன செய்யுங்க, அதை அடிக்கும், தாக்கும். ஆனால் எந்த மனுஷ ஆத்மாவையும் எடுப்பதற்கு பொல்லாத ஆவிகளுக்கு என்ன கிடையாது? அனுமதி எல்லாம் கிடையாது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல வாசித்தோம் இல்லைங்களா? மந்திரவாதிகள் மேல் அந்த பொல்லாத ஆவிகள் பாய்ந்து அவங்களுடைய வஸ்திரம் என்ன பண்ணுச்சுங்க? கிழித்து போட்டு பலாத்காரம் பண்ணி அவர்கள் நிர்வாணிகளாய் ஓடி போனார்கள். அப்ப பொல்லாத ஆவி இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா, இன்னைக்கு தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழாமல் பாவமான காரியங்களை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள்? பொல்லாத ஆவியை உடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சகரியா 13:1-2 நம்ம வசனத்தை வாசித்தோம். இந்த கடைசி பகுதியை பாருங்க. இந்த பகுதி யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அது கடைசி பகுதியை பாருங்க. அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்த ஆவி எங்கிருந்து போக பண்ணுவேன்? தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன்ற. அசுத்த ஆவிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொன்னால் அந்த அசுத்த ஆவியை போய்விட செய்ய முடியுமா? தேவனால். அப்ப அசுத்த ஆவிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தேவன் போய்விடவும் பண்ணுவேன் என்று சொன்னால் அசுத்தாவை என்ன செஞ்சிருவாருங்க? போய்விடவும் பண்ணுவார். எருசலேம் தேசம், யூதயா தேசத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளை நான் போய்விடவும் பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப தேவனால் அது சாத்தியமா? சாத்தியமா இல்லைங்களா? தேவனால் அது சாத்தியம். அப்ப அசுத்த ஆவிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? அசுத்த ஆவிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா? தேவனுடைய கட்டுப்பாடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பேய் பிடிக்குதுன்னு சொல்லுவான், அசுத்த ஆவி பிடிக்குதுன்னு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே அசுத்த ஆவிகள் பிடிச்சிருக்கு. பழைய ஏற்பாட்டுல எந்த ஒரு மனிதனுக்கும் அசுத்த ஆவி பிடித்ததாக நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்கலாம் முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மனுஷர்களுக்கு அசுத்தாவி பிடித்ததாக நிறைய வேத வாக்கியங்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவ இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே பொல்லாத ஆவிகள் இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, அசுத்த ஆவிகளும் இருந்தது. அவங்க யார்கிட்ட சொஸ்தம் அடைஞ்சாங்க? இயேசுவின் இடத்தில் 6:19 பாருங்க. அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இயேசு அந்த அசுத்த ஆவிகளை எப்படி விரட்டினாரு? வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன இருந்ததுன்னா வல்லமை இருந்தது. வல்லமையினாலே அவர் என்ன செஞ்சாரு? அசுத்த ஆவிகளை துரத்தி விட்டார். இந்த அசுத்த ஆவிகள் என்ன பண்ணும் அதை நம்ம பார்க்கலாம். மார்க்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான்.
பாருங்க, தேவன் நமக்குள்ள மனம், இறுதியும் ஆத்துமாவும் வச்சுக்கிறார். நாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம்னா நம்முடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிக்குது என்று சொன்னால் அந்த அசுத்தாவி அவனுடைய கட்டுப்பாட்டுல என்ன ஆகாதுங்க, வராது. இங்க ஒரு மனுஷன் இருக்குன்னா அந்த மனுஷனுக்கு என்ன பிடிச்சிருக்குதுங்க, அசுத்தாவி. இன்றைக்கு உலகத்துல இந்த அசுத்தாவி பிடிச்சவங்களாம் இருக்கிறான். இந்த மருத்துவ உலகம் இருக்கு இல்லைங்களா, அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதை சரி பண்ணா சரியா போயிடும். வேத வாக்கியம் சொல்லுது மனுஷனுக்கு அசுத்தாவி பிடிக்கும்னு சொல்லுது. அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்தா அவங்க சரியாயிருவாங்க, அசுத்தாவிலாம் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மருத்துவ உலகம், விஞ்ஞான உலகம் அதான் சொல்லுது. இந்த மனுஷனுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அசுத்தாவி. என்றைக்கு விஞ்ஞானம் மருத்துவம் சொல்றதை நம்ம விசுவாசிக்கணுமா அல்லது தேவன் சொல்றதை விசுவாசிக்கணுமா? தேவன் உலகத்தின் ஞானத்தை, உலகத்தின் அறிவை தேவன் என்ன ஆக்கிட்டாருங்க, பைத்தியமாக்கி வச்சுக்கிறார். அவர்களால் இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியுமா? அசுத்த ஆவி உணர்ந்து கொள்ள முடியுமா? சரி, மனுஷனுக்குள்ள மனம், இருதயம், ஆத்துமா இருக்கு, அதை குறித்து அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மனம், இருதயம், ஆத்துமாவை ஏத்துக்க மாட்டாங்கன்னா அசுத்தாவி எப்படி ஏத்துக்குவாங்க? பிசாசு எப்படி ஏத்துக்குவாங்க? தேவன் ஆவியா இருக்கிறார் என்பது எப்படி ஏத்துக்குவாங்க? ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் எப்படிதான் இருக்கும், குருடாதான் இருக்கும். தேவன் அவருடைய கண்கள் என்ன பண்ணிட்டாருங்க, குருடாக்கி போட்டிருக்கிறார். மார்க் 1:24 அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதன் என்ன கேட்கிறான் பாருங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இந்த அசுத்தாவி பிடிச்சவன் எங்க இருக்கிறான்? ஜெப ஆலயத்துல இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க சர்ச்சு கூட்டிட்டு வாங்க, அசுத்தாவி ஓடுன்றான். அன்னைக்கு ஜெப ஆலயத்துல இருந்து அந்த மனுஷனுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அசுத்தாவி. ஏங்க நியாயப்பிரமாண புத்தகத்துல வாசிக்க மாட்டாங்களா? ஜெப ஆலயத்துல அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருந்தான். இயேசுவை பார்த்த போது அவன் கரெக்டா சொல்றான், நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன. எங்களுக்கும் சொல்லும் பொழுது அவன்கிட்ட எவ்வளவு அசுத்தாவிகள் இருக்கு. ஒருமையா பன்மையா? பன்மை. ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி பன்மையில பிடிக்குமா பிடிக்காதுங்களா? நிறைய அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிக்குமா பிடிக்காதுங்களா? அவன் கேட்கிறான், இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீன்னு கேட்டாங்க. கெடுக்கவான் இருக்கு இல்லைங்களா, அது கிரீக்ல பாத்தீங்கன்னா அழிக்கவா வந்தீ. இயேசு ஜெபாலயத்துல போன உடனே அவன் கேட்கிறான், இயேசு ஒரு கட்டளை கொடுத்துக்கிறார். அதனாலதான் அந்த மனுஷன் கேட்டான், எங்களை அழிக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு என்னன்னு சொல்றான், உம்மை இன்னார் என்று அறிவேன். அசுத்த ஆவிக்கு இயேசு யாருன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதுங்களா? அந்த அசுத்த ஆவி இயேசு என்னன்னு சொல்லுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர். இன்னைக்கு அசுத்தாவி விரட்டுறவங்களா இருக்கிறான், அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த அசுத்தாவிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பான். எந்த ஒரு அசுத்தாவியும் ஒரு மனுஷனை பார்த்து நீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லியிருக்குதா? இயேசுவை பார்த்து இந்த அசுத்தாவி சொல்லுது, நீ பரிசுத்தர். இப்ப நல்லா கவனிங்க, அசுத்தாவி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை விசுவாசிக்கணுமா அல்லது தேவன் இயேசு பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவர் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை விசுவாசிக்கணுமா? எந்த வார்த்தையை விசுவாசிக்கணுங்க? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தம் சொன்னா நம்ம என்ன செய்யணுங்க? அதை அசுத்தாவி சொல்றது நாம் ஏன் விசுவாசிக்கணும்? ஆனா அசுத்தாவிக்கு தெரியுதா இயேசு பரிசுத்தர்னு? இயேசு பரவாயில்ல என்னை பரிசுத்தர்னு சொல்லிட்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு. இயேசு என்ன சொன்னார் பாருங்க, மார்க் 1:25 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். இயேசு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார? அவர் சொல்றார் பாருங்க, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ.
ஏன் அப்படி பேசாமல் புறப்பட்டு போன்னு சொல்றாரு? காரணம் என்ன? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இயேசு என்ன சொல்லுது? இந்த ஆவி, அசுத்தாவி பரிசுத்தம்னு சொல்லுது. இயேசு இன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்குவார். நாளைக்கு அதே அசுத்தாவி என்ன சொல்லும்? இவர் பிசாசுகளின் தலைவன் சொல்லும். சொல்லுமா சொல்லாதுங்களா? அசுத்தாவிகள் உண்மையே பேசிட்டு இருக்குமா? அது மனுஷர்ல என்ன செய்யுங்க? வஞ்சிக்கும். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். தேவனுடைய குமாரனை குறித்து அசுத்தாவிகளையும் சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சிகள் நம்பையும் ஏத்துக்கணும். இயேசு என்ன சொல்றாருங்க? பேசாமல். இன்னைக்கு இந்த அசுத்தாவி விரட்டுறவங்களாம் பாத்தீங்கன்னா, அவன் பேர் என்ன, எங்க இருக்கிற, எங்க செத்து போன, எங்க இவனை பிடிச்ச. இன்னைக்கு அசுத்த ஆவி பிடித்த மனுஷனை பார்த்து இன்னைக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். நீ எங்க செத்து போன, எங்க பிடிச்ச உன, இல்ல இந்த மனுஷன் எங்க பிடிச்ச. இந்த அசுத்தாவி ஒவ்வொன்னா சொல்லும். இங்க வந்தாங்க, இந்த இடத்துல நான் பிடிச்சேன், நல்லா கறி சாப்பிட்டு வந்தாங்க, கறி வாங்கிட்டு போனாங்க, மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போனாங்க, நான் அப்படியே இப்ப என்ன பண்ணிக்கிட்டேன், நான் பிடிச்சுக்கிட்டேன். ஏசு ஏதோ அசுத்தாவிட்ட பேச விட்டார? அசுத்தாவி சொல்றது எல்லாமே என்னதான் சொல்லும்? பெரும்பாலும் பொய் தான் சொல்லும். அப்போ ஒரு மனுஷன் இங்க செத்து போயிட்டான், அங்க செத்து போயிட்டான்னு சொல்லும் போது அந்த அசுத்த ஆவி மனுஷர்களுக்கு என்ன சொல்ல வருது? உண்மையை சொல்லுதா, பொய் சொல்லுதா? பொய் தான் சொல்லுது. ஏன்னா மறிக்கிற எந்த மனுஷனும் எங்க இல்லைங்க. பூமியில ஆவியா சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அது எங்க போயிடுறான்? பாதாளத்துக்கு போயிடுறான். இந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனுடைய பெயரை தரித்து கொண்டு நான் இங்க செத்தேன், அங்க செத்தேன், இப்படி செத்தேன், அப்படி செத்தேன்னு சொல்லும். அது பூமியில அசுத்தாவிகள் இருக்கா இல்லைங்களா? இருக்கிறது. மார்க் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இயேசு சொன்னாரு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு அசுத்தாவி பிடிச்சதுன்னா என்ன ஆகுங்க? அவனை அலைக்கழிக்கும். அசுத்தாவி பிடித்த மனிதன் யாருடைய கட்டுப்பாட்டுல தான் இருப்பான்? அசுத்தாவி கட்டுப்பாட்டுல தான் இருப்பான். இன்னைக்கு நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். நம்ம போக முடியும், பேச முடியும், சாப்பிட முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும். ஆனால் அசுத்தாவி பிடித்தவன் யாருடைய கட்டுப்பாட்டுல தான் இருப்பான்? அசுத்தாவியின் கட்டுப்பாட்டுல தான் இருப்பான். அந்த ஆவி அவனை விட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சுங்க? அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு என்னாச்சுங்க? புறப்பட்டு போச்சு. வசனம் பாருங்க, மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி அசுத்த ஆவிக்கு கட்டளை கொடுக்கிறாரு, உடனே என்ன ஆகுதுங்க? அது புறப்பட்டு போகுது. ஒரு அதிகாரம் எப்படிப்பட்டது, அதிகாரத்தோடு கட்டளை கொடுக்கிறார். ஆச்சரியப்பட்டாங்க. மார்க் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள் எல்லாம் இயேசுவை பார்க்கும்போது என்ன ஆச்சு? இயேசுவுக்கு முன்பதாக என்ன ஆயிட்டாங்க? விழுந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நீர் தேவனுடைய குமாரன். அந்த அசுத்தாவி என்ன சொல்லுச்சு? தேவனுடைய. இயேசு அதை கேட்கும்போது ஆஹா, அசுத்தாவி நம்மளை புகழ்ந்து சந்தோஷப்பட்டார? இல்ல, பேசாமல் போகும்படி என்ன கொடுக்கிறாருங்க? கட்டளை. இங்க இந்த அசுத்தாவிகள் என்ன சொல்லுது? நீர் தேவனுடைய குமாரன் சொல்லுது. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கணுமா? அந்த சாட்சி எதுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு யார் இருக்கா? பிதாவானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் யாருன்னு சொல்லுதுங்க? தேவனுடைய குமாரன், அவர்தான் கிறிஸ்துன்னு சொல்லுது. இவ்வளோ சாட்சிகள் இருக்கும்போது எதுக்கு அசுத்தாவி சாட்சி கொடுக்கணும்?
அசுத்தாவி இன்னைக்கு தேவனுடைய குமாரன் சொல்லுது, நாளைக்கு என்ன சொல்லும்? பிசாசுகளின் தலைவன் சொல்லும். இன்னைக்கு அந்த அசுத்தாவின் சாட்சியை ஏற்றுக்கொள்றவங்க நாளைக்கு அந்த சாட்சி என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. இயேசு என்ன கட்டளை கொடுத்தாருங்க? தேவனுடைய குமார் என்று சொல்லாதபடிக்கு கட்டளை கொடுக்கிறார். மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். பாருங்க, வாலிபருக்கு அசுத்தாவி பிடிக்குது, ஸ்திரீகளுக்கு பிடிக்குதா? சிறு பிள்ளைகளுக்கு பிடிக்குதா? சிறு வயதுள்ள பெண்ணுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்குதா? அப்ப அசுத்தாவி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேத்துக்குமே பிடிக்குமா? 2 பேத்துக்குமே பிடிக்கும் அசுத்தாவி. இன்னைக்கு குறிப்பா யாருக்கு தான் பிடிக்குது அசுத்தாவி? இன்னைக்கு யாருக்கு தாங்க பிடிக்குது? பெரும்பாலும் ஸ்திரீகளுக்கு தான் அசுத்தாவி பிடிக்குது. ஆண்களுக்கு பெருசா என்ன பண்றது இல்ல, அசுத்தாவிகள் பிடிப்பது இல்லை. இந்த அசுத்தாவிகள் பிடிக்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஏழ்மையில தரித்திரத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா, கஷ்டத்துல, அவங்களுக்கு தான் அசுத்தாவிகளை பிடிக்குது. ஏன் பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் அசுத்தாவி பிடிக்கிறது இல்ல? ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க, கஷ்டத்துல ஜீவிக்கிறவங்க, அவங்களுக்கு தான் என்ன பிடிக்குதுங்க? அசுத்தாவி பிடிக்குது. இந்த ஊழிய நாட்கள்ல பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய ஊழியத்துக்குலாம் போவேன். போகும்போது நான் பார்த்த அளவுல கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த அசுத்தாவியை பிடிச்சிக்குது. கொஞ்சம் நல்லா படிச்சவங்க, கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கிறவங்களுக்கு அந்த அசுத்தாவி பிடிச்சதை நான் பார்த்ததே இல்லை. யாருக்கு தான் பிடிக்குதுங்க அசுத்தாவி? அதையும் அவங்களுக்கு பிடிக்கணும் உண்மையில எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்கும் போது அந்த அசுத்தாவி என்ன ஆயிருக்குங்க? இந்த சரீரத்தை விட்டு வெளியே போயிருக்கு. அவங்க சுகம் பெற்று சர்ச்சு கூட வந்துக்கிறான். அப்படினால கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு அசுத்த ஆவிகள் என்பது இருக்கா இல்லைங்களா? இருக்கு. குறிப்பாக வெளிநாடுகள்ல அதிகமாவே இருக்கு. அப்ப அந்த ஸ்திரீ வந்து கேட்கிறாங்க, என்னுடைய மகள் அசுத்த ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ சிரபோனிக்கேயா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். யூதர்களுக்கு மாத்திரம் வந்து அசுத்தாவி பிடிச்சதா அல்லது புறஜாதிகளுக்கும் அந்த காலகட்டத்தில் பிடிச்சிக்குதா? புறஜாதிகளுக்கும் பிடிச்சிக்குதா அசுத்தாவி? அந்த சிறு பெண்ணை சொஸ்தப்படுத்தும்படியாக யார்ட்ட வந்து கேட்கிறாங்க? இயேசுவின் இடத்துல. இயேசு சொஸ்தப்படுத்தினாரா? இயேசு சொஸ்தப்படுத்தினார். மார்க் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். இங்க ஒரு ஆவி பிடிச்சிக்குது, ஒரு வாலிபனை ஒரு ஆவி பிடிச்சிக்குது. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? வசனம் பாருங்க. ஊமையான ஒரு ஆவி. ஊமையான ஒரு ஆவி. அப்ப ஆவியில ஊமையான ஆவியெல்லாம் இருக்குதா? அந்த ஆவி மனுஷனை பிடிச்சிக்குதா? பாருங்க, மனுஷன் என்ன பண்ணிக்குதுங்க? பிடிச்சிக்குது. வசனம் பாருங்க, மார்க் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அந்த ஆவி பிடிச்சா என்ன ஆகுங்க? வாயிலிருந்து நுர தள்ளுமா. வசனம் பாருங்க, பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அந்த சருகத்தை போட்டு அப்படியே என்ன செய்யுதுங்க? அவனை கசக்கி பிழியுது அந்த ஆவி. அது அப்போஸ்தலரை கொண்டு வந்துக்கிறாரு இவரு. அவங்க என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. யார்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு? அடுத்தது இயேசு கிறிஸ்துவினிடத்துல கூட்டிட்டு வர்றாரு. மார்க் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அசுத்தாவி பிடிச்சா இப்படித்தான் இருப்பான். கீழே உளுந்து அப்படியே பெறலுவாங்க. வாயில் என்ன தள்ளுங்க? நுர தள்ளும். பல்ல அப்படியே கடிப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்தது. நாங்க வந்து அந்த அசுத்தாவிக்காக துரத்தும்படியாக ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தோம். அந்த அசுத்த ஆவி அந்த எலும்பை கடன்னு முறிக்குது, பல்ல கடிக்குது. அப்ப அசுத்தாவி இருக்கா இல்லைங்களா? அது அவங்களா அந்த மாதிரி செய்ய முடியுமா? அது மாதிரிலாம்
வாயில நுரத்தள்ளுற மாதிரி யார் பண்ணுவா? மார்க் 9:25 பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஊமையும் செவிடுமான ஆவியே, அந்த ஆவிக்கு காதும் கேட்காது, பேசவும் செய்யாது. அந்த ஆவி பிடித்த மனிதன், அந்த வாலிபன் கீழே விழுந்து அப்படி புரள்ற, வாயில நுரத்தள்ளுது. அப்படி நிலைமை எப்படி இருக்கும்? அவனால் வேலை செய்ய முடியுமா? அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை. எதுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான்? அசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுல இருக்கான். ஏதாவது வேலைக்கு போக முடியுமா? அவருடைய மனம் தெளிவா இருக்குமா? இருதயம் தெளிவா இருக்குமா? ஆத்மா நல்ல பலனா இருக்குமா அவன்கிட்ட? அப்ப அசுத்த ஆவி ஒரு மனுஷனை பிடிக்கும் என்று சொன்னால் கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதுங்களா? சரீரத்தை என்ன செய்யுங்க? கட்டுப்படுத்தும். மார்க் 9:26 பாருங்க. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். அசுத்த ஆவி அவனை விட்டு போன உடனே அவன் எப்படி கிடக்குறாங்க? செத்தவன் மாதிரி இருக்கான். நீங்க சகோதரர் அசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அசுத்த ஆவி சரித்து விட்டு போன உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க? மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஒரு ஜெபம் பண்ணா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண அந்த அசுத்தாவி ஓடி போயிடும். மருத்துவ உலகம், விஞ்ஞான உலகம் சொல்லுது அவனுக்கு வியாதி இருக்குது, அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நாங்க என்ன பண்றோம்? சரி பண்றோம். என்ன செய்றீங்கன்னா, மூளைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, மூளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மூளையில இருந்து முதுகு தண்டு வரைக்கும் டெஸ்ட் எடுப்பான், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பான். எவ்வளவு செலவாகும்? அது ஒரு 30,000 செலவாகும். அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். லட்சத்துக்கு மேல போகும். ஒரு ஜெபம் செய்தால், விசுவாசத்தோடு ஜெபம் செய்தால், அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள் சொஸ்தமாவாங்களா? ஆக மாட்டாங்களா? மருத்துவர்கள் சொல்றாங்க அசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, அவனுக்கு வியாதி இருக்குன்றான். மனோவியாதி இருக்குது. என்ன வியாதி? அவனுக்கு மனோவியாதி இருக்குது. மனோவியாதிக்கு யாரும் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுவாங்களா அசுத்தாவி துரத்துறதுக்கு? இன்றைக்கு மனுஷர்கள் வியாதிகளை வைத்து சம்பாதிப்பதற்கு என்ன செய்யறாங்க? முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். பாருங்க, இந்த பொல்லாத ஆவி இருக்கு இல்லைங்களா? இந்த பொல்லாத ஆவி பிடிச்சவங்க மற்றவங்களை தான் தாக்குவாங்க. இந்த அசுத்த ஆவி பிடிச்சவங்க யாரையும் தாக்க மாட்டாங்க, அவங்களே தங்களுக்காக செஞ்சுக்குவாங்க, கேடு உண்டாக்கிக்குவாங்க, கல் எடுத்து அடிச்சுக்குவாங்க, தங்களையே பல்ல கடிச்சுக்குவாங்க. பொல்லாத ஆவி உங்களுக்கு தெரியலீங்களா? போன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பொல்லாத ஆவி சவுலுக்குள் இருக்கும்போது என்ன செய்யறாருங்க? தாவீத கொல்றதுக்கு முயற்சி பண்ற. அசுத்தாவியர் மனுஷுல இருக்குன்னா யாராவது கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்களா? அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க தங்களை காயப்படுத்திக்குவாங்களா? தங்களை காயப்படுத்திக்குவாங்க இல்லைங்களா? இயேசு தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தின போது அதை பார்த்து கொண்டிருந்த யூதர்கள் வேத பார்ல என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. மார்க்கு புஸ்தகம் 3:22 பாருங்க. எருசலேம்ல இருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான். இயேசுவை பத்தி என்ன சொன்னாங்க? இந்த பிசாசு ஓடுறதுக்கு காரணம் யாரு? இவர் தான் காரணம். ஏன்னா இவர் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான். மார்க் 9:23 பாருங்க. அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? இயேசுவை பெயல்செபூலின் தலைவன் சொன்ன போது இயேசு அவங்க என்ன சொல்றாங்க? இவன் தான் சாத்தானுடைய தலைவன்றான், சாத்தானை துரத்துதுன்றான். இயேசு கேட்கிறாரு, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு ராஜ்யத்துல 10 பேர் சண்டை போடுறாங்க ராஜ்யத்துக்காக, ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சு கொள்றான், அந்த ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இயேசு
பிசாசு பிடித்திருந்தவங்களை இயேசு பிசாசா இருப்பார் என்று சொன்னால், துரத்துவார் என்று சொன்னால், அந்த ராஜ்யத்துல என்ன கிடையாதுங்க? ஒற்றுமை இல்ல. இப்ப கேட்கிறாரு, ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, மார்க் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது. ஒரு வீடு என்ன இருக்குது? தனக்கு தானே. ஒரு வீட்டுக்குள்ள எல்லாருமே சண்டை போட்டே இருக்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறான். அந்த வீட்டுல சமாதானம் இருக்குமா? அந்த வீடு நிலைத்து இருக்குமா? இருக்காது. அது ராஜ்யமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் அந்த ராஜ்யமோ அந்த வீடோ எப்படி இருக்குங்க? நிலைத்திருக்கும். ஏன் சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம், மார்க் 3:26, சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. சாத்தானை துரத்துனா என்ன ஆகும்? பிசாசுகளை துரத்துனா என்ன ஆகும்? அந்த வீடு என்ன ஆயிருங்க? அழிஞ்சு போயிரும். அவனுடைய ராஜ்யம் என்ன ஆயிருங்க? அழிஞ்சு போயிரும். 27ஆம் வசனம் பாருங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது, கட்டினானாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அப்ப பிசாசு பலவானா? பிசாசுகள் பலவான்களா? பலவானா இல்லைங்களா? பலவான். அந்த பலவானை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை கட்டுகிறவர் எப்படி இருக்கணும்? அதிக பலவானா இருக்கணும். அப்ப இயேசு என்ன செய்யறாரு? கட்டுறார். வசனம் சொல்றாரு பாருங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. பிசாசு என்ன செய்யப்பட வேண்டும்? பிசாசுகள் கட்டப்பட வேண்டும். கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு எப்படி இருக்கணுங்க? பலம் உள்ளவராக இருக்க வேண்டும். இயேசு பலம் உள்ளவராக இருந்தாரு. இயேசு சொன்ன உடனே அசுத்தாவி என்ன ஆகுதுங்க? புறப்பட்டு சறுத்து விட்டு புறப்பட்டு போகுது. அவருக்கு வல்லமை இருக்கிறதா? அதிகாரம் இருக்கிறதா? எல்லாமே இருக்கு. அவங்க சொன்னாங்க, பிசாசுனால துரத்துறான், பிசாசுகளின் தலைவனால துரத்துறான். தலைவனுடைய பெயர் என்ன? பெயல்செபூல். பெயல்செபூல்னா என்ன அர்த்தம்னா, இந்த பெயல்செபூல்ங்கிறது பெலிஸ்திய கடவுள். என்ன கடவுளுங்க? பெலிஸ்திய கடவுள். அந்த கடவுளுக்கான அர்த்தம், அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா, ஈக்களின் அரசன் அர்த்தம். ஈக்கள் இருக்கு இல்லைங்களா? ஈக்களின் அரசன். இந்த பெலிஸ்திய கடவுளை தான் இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பெயல்செபூல்னு சொன்னாங்க. பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. பிசாசுகளின் தலைவனால இவர் எதை விரட்டுறாரு? அசுத்த ஆவிகளை. இயேசு எதனால பிசாசுகளை விரட்டினாரு? நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். இயேசு எப்படி பிசாசுகளை துரத்தினாரு? தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அது தேவனுடைய விரல் என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்ல பாருங்க, 3ஆம் அதிகாரம் 28-29 பாருங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூசிக்கும் எந்த தூசணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்வானாகில் அவன் என்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளானவனாய் இருப்பான். யாருக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறான். இயேசு இடத்துல யார் இருக்காருங்க? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவினால ஒரு பிசாசுகளை துரத்துறாரு. அவங்க அது அசுத்த ஆவின்னு சொன்னாங்க. பிசாசுகளின் தலைவன் அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். இந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் எங்க இருக்கிறான்? கல்லறையில இருக்கிறான். பிரேத கல்லறை அங்க இருக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அவன் வர்றான். 3ஆம் வசனம் பாருங்க, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில இருந்தது, அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. பாருங்க, அவனை வீட்டுல சங்கிலி வச்சு கட்டி வைக்கிறாங்க. சங்கிலி என்ன செஞ்சிடறாங்க? அவன் பிச்சு போட்டுறான். எவ்வளவு பலம் இருக்கு பாருங்க அசுத்தாவிக்கு. இவனுக்கு பிடித்த அசுத்தாவிக்கு அவ்வளவு பலம் இருக்குது. வசனம் பாருங்க, 5ஆம் வசனத்துல, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து
கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். வீட்டுல சங்கிலி வச்சு கட்டி வச்சுக்கிறாங்க, அசுத்தாவி பிடிச்சி. சங்கிலி என்ன பண்ணிடுறாங்க, அறுத்து எரிஞ்சிடறான். அதோடு மாத்திரமல்ல, அவன் எங்கதான் குடியிருக்கிறான், கல்லறையில தான் குடியிருக்கிறான். மலைகளிலும் கல்லறையிலும் இருந்து கூக்குரலிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த அசுத்தாவியை விட்டு என்னாகவே இல்லைங்க, போகவே இல்லை. கடல்ல உட்காந்துக்கிறான், மலையில உட்காந்துருக்கான், சத்தம் போட்டே இருக்கிறான், கூக்குரலிட்டே இருக்கிறான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். வேற யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தினானா? தன்னைத்தானே தனக்குத்தானே பாதிப்பை ஏற்படுத்தினானா? தனக்குத்தானே பாதிப்பு என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினான் இல்லைங்களா? 6ஆம் வசனம் பாருங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. அசுத்தாவி யாரை பணியுது? இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரன். அசுத்தாவிக்கு இயேசு யாருன்னு தெரியுதா? தெரியுது. சொல்லுது பாருங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அசுத்தாவி யார் மேல ஆணையிட்டு சொல்லுது? தேவன் மேல. தேவன் மேல ஆணையிட்டு சொல்லுது. என்ன சொல்லுது? என்னை வேதனைப்படுத்த கூடாது அப்படிங்குது. அசுத்தாவி எப்படி தேவன் மேல ஆணையிட்டு சொல்ல முடியும்? வந்திருக்கிறது யாரு? தேவனுடைய குமாரன். இன்னைக்கு எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது, தேவன் பேரில் ஆணையிட்டு சொல்றேங்குது. ஏன்னா 8ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவனை தூரத்துல பார்க்கும்போது ஏசு என்ன பண்ணிட்டாருங்க, அவனுடைய தோற்றங்களை பார்த்த போது கல்லுகளால் தன்னை காயப்படுத்திட்டு அவனுடைய அந்த அசுத்த ஆவியினுடைய அந்த பிடியில அவன் இருக்கிறான். அந்த அசுத்த ஆவி அவனை கட்டுப்படுத்துது, அவனுடைய சரீரத்தை அதை கட்டுப்படுத்துது, அவனுடைய மனதை என்ன பண்ணுதுங்க, கட்டுப்படுத்தி வச்சுக்குது. இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, அந்த அசுத்த ஆவியை பார்த்து சொன்னாரு, அசுத்த ஆவி என்ன செய்ய, புறப்பட்டு அவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அதனாலதான் சொல்லுது, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நான் தேவன் பேர்ல என்ன செய்யறேன், ஆணையிட்டு சொல்றேன் அப்படிங்கிறது. அசுத்தாவி தேவன் பேர்ல ஆணையிட்டு சொல்லுமா? சொல்லாதுங்களா? அப்படி சொல்லுச்சுன்னா அந்த ஆணை பலனுள்ள ஆணையாது, அது பலமுள்ள ஆணையா? அது பொய் சொல்லுது, அது பொய்யின் ஆவி, அது அசுத்தமுள்ள ஆவி. மார்க் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். ஏன்னா அந்த அசுத்த ஆவிகள் அவனை அந்த அளவுக்கு அலைகழிக்குது. சங்கிலியை போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க, அதான் அறுத்தெறிஞ்சிட்டு வந்துடுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? இதற்கு முன்பதாக பார்த்த அசுத்த ஆவிகள் அப்படி இல்லை. இந்த அசுத்த ஆவிகள் ரொம்ப பலமுள்ளதா இருக்குது, தன்னைத்தானே காயப்படுத்திக்குது, கூக்குரலிட்டே இருக்குது. இயேசு கேட்கிறாரு, உன் பேர் என்ன? பாருங்க, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அசுத்தாவை துரத்துறவன், உன்னுடைய பேர் என்ன, எங்க செத்த, எப்படி செத்த, எப்படி பிடிச்ச? இயேசு ஏன் கேட்கிறாரு? ஏன்னா ஒரு அசுத்த ஆவி ஒரு பலன் இருக்குது, அந்த பலனுக்கு மிஞ்சிய பலன் இந்த அசுத்த ஆவிட்ட இருக்குது. இயேசு கேட்கிறாரு, உன் பெயர் என்னன்னு கேட்கிறார். உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால். அப்ப அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்கா, அநேக அசுத்தாவிகள் இருக்கா? என் பேர் லேகியோன் என்று சொல்லி. லேகியோன் அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதை ரோம படைக்கு பயன்படுத்துவாங்க. ரோம படைக்கு லேகியோன் பயன்படுத்துவாங்க. அந்த லேகியோன் சொன்னா அந்த படையில எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 3000 6000 பேர் இருப்பாங்க. எவ்வளவு பேருங்க? 3000 6000 பேர். நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் நாங்கள் யாரு? லேகியோன். அப்ப அவ்வளவு ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா என்ன ஆகும்? அவன் எவ்வளவு பலனுள்ளவனா இருப்பான் பாருங்க. சங்கிலி அத்தர்றான எப்படி இருக்கான்னு பாருங்க. இரவும் பகலும் கூக்குல இடுறான், கல்லறையிலே குடியிருக்கிறான், குகையில மலையில உட்காந்துக்கிறான், கத்திக்கிட்டே இருக்கிறான். யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க. லேகியோன். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் எல்லாம் எப்ப பிடிச்சிருக்குதுங்க? இயேசுவின் காலகட்டத்திலே
பிடிச்சிருக்கு. இயேசு இந்த மனுஷனை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருந்தார். மார்க் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. தாங்கள் அந்த திசையில் துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டன. அந்த அசுத்தாவி எங்க இருக்கு விருப்பப்படுது? கல்றை, மலை, இந்த அசுத்தாவியில் இங்களுக்கு தான் விருப்பப்படுது. இங்கிருந்து என்ன செய்யக்கூடாது? துரத்தக்கூடாதுன்ற. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. 12ஆம் வசனம் பாருங்க. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி என்ன சொல்றது பாருங்க, அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. நாங்க எங்கே இருந்துக்கிறோம்? இந்த பகுதியிலே நாங்க இருந்துக்கிறோம். எங்க எங்களை அனுப்புங்க? இந்த பன்றி கூட்டம் இருக்குது, எங்களை எங்க அனுப்புங்க? அங்க அனுப்புங்க. இயேசு அந்த பன்றி கூட்டத்திற்கு அனுப்புவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. உத்தரவு யார்கிட்ட கேக்குது? இயேசு இடத்துல தான் கேக்குது. நாங்க எங்க போகணும்? நாங்க இங்கதான் இருக்கணும், இந்த பகுதியில தான் இருக்கணும், நாங்க அந்த பன்னி கூட்டத்துல போயிடும் சொல்லு. இயேசு என்ன கொடுத்தாரு பாருங்க, வசனம் சொல்ல பாருங்க. அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே 13ஆம் வசனம், அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. அசுத்தாவி எதுக்குள்ள எல்லாம் போகுங்க? பன்றிகளுக்குள்ள போயிருக்குது. என்ன ஆச்சு? பன்றிகளுக்குள்ள போன உடனே வசனம் பாருங்க, ஏறக்குறைய 2000 பன்றிகளில் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து. அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு பிசாசுகள் இருந்திருக்குது? 2000. அதுக்கு மேல எவ்வளவு நமக்கு தெரியாது. இயேசு உத்தரவு கொடுத்த உடனே பன்றி கூட்டத்துக்குள்ள ஓடிடுச்சு. பன்றி அப்படி எங்க பாஞ்சிருச்சுங்க? கடல்ல அப்படியே பாஞ்சு பன்றி அத்தனை என்ன ஆயிடுச்சுங்க? செத்து போச்சு. அப்ப இந்த அசுத்த ஆவிகளுக்கு ஏதோ ஒன்று பிடித்துக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று தேவை. அது மனுஷனை பிடிச்சது, அவனை பூமியில் அப்படியே உயிரோடு இருந்துட்டு இருந்தான். பன்றிகளுக்குள் போன உடனே அல்ல எங்க ஒன்று செத்து போச்சு? சமுத்திரத்தில் நினைச்சுங்க, செத்து போச்சு. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போஸ்தலருக்கு என்ன அதிகாரம் இருந்தது? சகல அதிகாரத்தை கொடுக்கிற என்ன பாருங்க, அசுத்த ஆவிகளை துரத்தவும் அதிகாரத்தை கொடுத்தார். அப்ப இயேசு எப்படி அசுத்த ஆவிகளை துரத்தினாரோ அதே அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டவங்க எங்க கொண்டு வரப்படுறாங்க? அப்போஸ்தலத்திலே கொண்டு வரப்படுறாங்க. அவர்கள் எல்லோரும் சொஸ்தமானாங்களா? எல்லாரும் என்ன ஆனாங்க? சொஸ்தமானார்கள். முதல் நூற்றாண்டு காலத்தில் அசுத்த ஆவிகள் இருந்ததா? இல்லைங்க? இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45 வரைக்கும் பாருங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். ஒரு மனுஷர்கிட்ட இருந்து அசுத்தாவி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இளைப்பாறுவதற்கு ஏதோ ஒரு இடத்த தேடுதா இல்லையா? எல்லா பக்கம் தேடி பார்க்குது, கிடைக்கவே இல்லை. 44ஆம் வசனம் பாருங்க. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதான் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். இயேசு இங்க இருந்து ரோமிய சொல்ற, ஒரு மனுஷன் வந்து அசுத்தாவி புறப்பட்டு போயிருச்சு. அந்த மனுஷன் இப்ப எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறாங்க? நல்ல பலனுள்ளவனா இருக்கிறான். உள்ள அவனுக்கு என்ன இருக்குன்னா வெறுமையா இருக்கு. வெறுமையான இடத்துல அவன் எதை விதைக்கணும்? தேவனுடைய வார்த்தைகள். அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டு போயிருச்சு. ஆனால் தேவனுக்கு ஏற்ற எந்த கிரியும் செய்யாமல் அவன் இருப்பான் என்று சொன்னான்.
அவனுடைய இறுதி எப்படிதான் இருக்கும்? வெறுமையா தான் இருக்கும். தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து கர்த்தருடைய சபைக்குள்ள கொடுத்து வச்சுக்கிறேன். நாம் தேவனுக்கு ஏற்ற நாம் கிரியை செய்யலைன்னா நம்முடைய இறுதி எப்படி இருக்கும்? வெறுமையா தான் இருக்கும். ஒண்ணு அசுத்த ஆவி போச்சுன்னா நமக்குள்ள பரிசுத்தம் உள்ள அந்த ஆவி இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆவி இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆவி இருக்கணும். அந்த ஆவி இல்லைன்னு என்ன ஆகும்? நீதிமன்ற அர்த்தம் என்ன? யார் நீதி செய்யறாங்களோ அவங்கதான் யாருங்க? நீதிமான். நம்ம எந்த நீதியுமே செய்யலைன்னா நம்ம நீதிமானா இருக்க முடியுமா? அப்ப இந்த பகுதியில வாசிக்கணும், அந்த அசுத்தாவி புறப்பட்டு போகுது, எங்கேயுமே இழப்பாத இடம் கிடைக்கல. சரி, பழைய வீட்டுக்கு போலான்னு வந்து பாக்குது. இந்த பழைய வீடு எப்படி இருக்குதுங்க? நல்லா கூட்டப்பட்டு நல்லா ஜோடிக்கப்பட்டு நல்லா அருமையா இருக்குது. இது பாக்குது, ஓ நல்ல பெரிய வீடு ஆகி போச்சு, நம்ம என்ன செய்யலாம், இன்னும் வேறு ஆவிகளை கூட்டலாம்னு சொல்லிட்டு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அவனுக்குள் குடியிருக்கும். தேவனுக்கு ஏற்ற கிரியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட வீடாதான் இருப்போம்? வசனத்துல வெறுமையான வீடாக, பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடாதான் இருப்போம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அங்க இல்லையே. அங்க எதுவும் இல்லாத பட்சத்திலே, நாம் தேவனுக்காக எந்த கிரியும் செய்யாத பட்சத்திலே அங்க எது வந்து குடியிருக்கும்? அசுத்த ஆவியும் பொல்லாத ஆவிகளும். அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுல தான் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளை விதைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு நிலத்தை நீங்க அப்படியே போட்டு வச்சிட்டீங்கன்னா நிலம் என்ன ஆயிருங்க? அது பால் பட்டு போயிடும். நிலத்துல தொடர்ந்து நீங்க விவசாயம் செய்யறதுனால எப்படி இருக்கும்? அந்த நிலம் எப்படி இருக்கும்? நல்ல நிலமா இருக்கும். அதே போலதான் நம்முடைய இருதயம். அந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் அது விதைக்கப்பட்டது பலன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிலம் ஒன்றுக்கு உதவாத நிலமாயிடும். நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு ஏற்ற கிரியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னைக்கு நாம் கிரியை நிறுத்துறோமோ, தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னைக்கு நிறுத்துறோமோ அன்னைக்கு எது வந்து பூந்துக்கிறோம்? அசுத்த ஆவிகள். நம்முடைய முன்னிலைமையிலும் நம்முடைய பின்னிலைமை எப்படி இருக்குங்க? அதிக கேடா இருக்குன்ற. நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்யணுங்க? தேவனுக்கேற்ற இருதயமாக அதை செம்மை பண்ணணும். அந்த இருதயம் தேவனுக்கேற்ற பலனை அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவனுக்கேற்ற கிரியை செய்யறதை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அது பால்பட்ட இருதயமா போயிடும். அதுல எந்த பிரயோஜனம் இருக்காது. உங்கள் வாழ்க்கை அதை என்ன பண்ணிருங்க? அழிச்சு போட்டோம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.